நாயகன் மீண்டும் வரான். நான் தாங்க கேட்பேங்க. இது என்ன துணி இது? எப்ப பார்த்தாலும் இப்பதான் போடுறீங்க நீங்க. நான் தப்பா ஏதாவது பேசுறேன்? நான் நாட்டுக்காக நான் பேசுறேன். நாட்டு வருங்கால இளைஞர் கெட்டு போயிடக்கூடாதுங்கிற ஒரு உணர்ச்சியில பேசுறேங்க. அந்த மாதிரி உணர்ச்சியில பேசுற மாதிரி தெரியலையே. ஏங்க பேசுற மாதிரி தெரியலையே. ஏங்க சூனியும் மோரையும் ஆளையும் காலையும் கச்சிப்பும் ஷர்ட்டும் பாக்ஸரும் செப்பலும் மூஞ்சும் முகரையும். இதை மறந்துட்டீங்க பாருங்க. இதை மறந்துட்டீங்க பாருங்க. நான் அவுத்து கட்டுறேன். நான் அவுத்து கட்டுறேன். ஏங்க அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்கு வெள்ளையும் சொல்லி மாத்தி சொல்லணும்? இதுக்கு எல்லாத்தையும் ட்ரெஸ் போடுற நம்ம பொதுமக்கள் நடக்கிற இடத்துல ஒரு நியாயமா போடணும். இப்படியா போடுறது? பாதி ட்ரெஸ் நாய் நாய் பார்த்தா இத இல்ல கேக்குறேன். ஹலோ கர்மம். ஹலோ யார சொல்றீங்க? மக்களை சொல்றாங்க. மக்களை சொல்றாங்க. மக்கள் யாருமே சரியில்லைங்க. சரியில்லாத நாட்டுல பிறந்துட்டு. நீ யாரு? இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். நாட்டோட முக்கிய குடிமகனுங்கண்ணா. நான் பேசுறேன். குடிகார மகன் கிடையாது, குடிமகன். வைன் ஷாப்ல நிக்கியே அவன்தானே நீ? மது ஒழிப்புக்காக எதிர்த்து நான் போராடி நின்று இருப்பேன். அன்னைக்கு நீங்க பாத்திருப்பீங்க. அத போடாதீங்க. பாட்டில ஓரத்துல குடுத்தாங்க குடிச்சு குடிச்சிட்டு இப்பெல்லாம் போடாதீங்க. ஏய் நீ யாரு என்ன போடாதீங்கன்னு சொல்றதுக்கு? பொதுமக்கள் நடமாற இடம் தானங்க அது. அதனால பாருங்க, நாயகன் மீண்டும் வரான். நான் தாங்க கேட்பேங்க. இது என்ன துணி இது? எப்ப பார்த்தாலும் இப்படிதான் போடுறீங்க நீங்க. ஏய் உனக்கு என்ன? நான் எப்படி போட்டா என்ன? எப்ப பார்த்தாலும் என்ன தால சொல்லிட்டே இருக்க. உனக்கு என்ன பிரச்சனை இப்போ? ஏய் இதாங்க பிரச்சனை. எதுக்கு இப்ப பாதி ட்ரெஸ்ஸா போட்டு ட்ரெஸ் போ எந்திரச்சு. வெண்ணையா? ஏங்க நான் என்ன சொல்றேன்? இந்த ட்ரெஸ் போடாதீங்கன்ற. உனக்கு என்ன பிரச்சனை? நீ வாங்கி தரியா? நீ வாங்கி தரியா? நான் சம்பாதிக்கிறேன், நான் வாங்குறேன், நான் எப்படி வேணா போடுவோம். உனக்கு என்ன? நான் சொல்றத கேட்டா நான் வாங்கி தருவேங்க. என்ன கேட்கணும்? இல்லங்க துணிய இல்ல. நான் தப்பா ஏதாவது பேசுறேன்? நான் நாட்டுக்காக நான் பேசுறேன். நாட்டு வருங்கால இளைஞர் கெட்டு போயிடக்கூடாதுங்கிற ஒரு உணர்ச்சியில பேசுறேங்க. அந்த மாதிரி உணர்ச்சியில பேசுற மாதிரி தெரியலையே. அந்த மாதிரி உணர்ச்சியில பேசுற மாதிரி தெரியலையே. ஏங்க வேற எந்த மாதிரி நான் பேசிக்கிட்டு மரியாதை கெட்டு போயிடுங்க உங்களுக்கு. ஆமா ஆமா அது கெட்டு போயிடுமா? ஆமா. ஃப்ரிட்ஜ்ல தூக்கி வச்சுக்கோ. நீ பண்ற காமெடிக்கெல்லாம் அந்த பின்னாடி நிக்கிற பையன் தான் சிரிப்பான். நான்லாம் சிரிக்க மாட்டேன் தெரியுமா? கடாம பாத்துக்கிடுதா? மொங்க காமெல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. சூனியும் மோரையும் ஆளையும் காலையும் அடுத்து நீ என்ன கேட்க போறங்கிறது எனக்கு தெரியும். கேட்ட மகனை அசிங்கமா பேசி போடுவேன். கச்சிப்பும் ஷர்ட்டும் பாக்ஸரும் செப்பலும் மூஞ்சும் முகரையும். இதை மறந்துட்டீங்க பாருங்க. நான் அவுத்து கட்டுறேன். ஏங்க மேல ஏத்தி போட்டாங்க. என்னங்க நீங்க என்ன குத்தமா பேசிட்டீங்க? எதுவா இருந்தாலும் ஒரு குத்துனேன்னு நினைச்சுக்கோ. அவ்வளவுதான் சொல்லி. என்ன குத்துங்க? கும்மா குத்தா? எங்க ஊர்ல நான் நிறைய குத்திட்டாங்க. துணி போற நம்ம நீங்க ஃபுல்லா போடலாம். ஏன்னா நிறைய துணி இல்ல நீங்க உண்மையிலேயே நீங்க இத மாதிரிதான் விக்கிதா? நீங்களா கட் பண்ணிக்கிறீங்களா? இந்த மாதிரிதான் விக்கிது. அத நான் வாங்கி போட்டா உனக்கு என்ன வலிக்குது? நிறைய டைம் உங்களை நோட் பண்ணிருக்கேன். ஏன் எதற்கு எப்படி அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ள இருந்துட்டு இருக்கு. என்னங்க துணி இது? பாக்குற ஒரு சின்ன புள்ள வளர்ந்து வர சின்ன பைய பார்த்தா லைலான் துணி தெரியுதுங்க. நீதானே என்னங்க துணின்னு கேட்ட? செம்ம மொக்க மச்சான். ஆனா எனக்கு இது பிடிக்கலங்க. நீங்க உனக்கு பிடிச்சா பிடிக்கலன்னா அது எனக்கு தேவை. சரி எதுக்கு? சரி துணி இப்ப நல்லா இவ்வளவு தூரம் போடலாம். ஏன் இப்படி போடுறீங்க? எதுக்கு இவ்வளவு தூரம் விக்கிறாங்க? அவன் பாக்குறத விக்கிறான். நீங்க எதுக்கு விக்கிறீங்க? நீங்க எதுக்கு வாங்கி போடுறீங்க? நான் அழகு பாக்குறதா போடுறீங்க அப்படிதானே?
பசங்க அப்படியே நீ என்னடா பாக்குற? நீ இப்ப என்ன பாக்குறதுக்கு தானடா வந்து உட்கார்ந்திருக்க. பாக்குறதா தான் நீங்க வர்றீங்க. நீ பாக்குறதுக்கு தானே வந்து உட்கார்ந்திருக்க. நான் நார்மலா இப்படி நடந்து போகும்போது கண்ணை கூசுனுச்சேன்னு சொல்லிட்டு சொல்ல வந்தேன். சரிங்களா? இது பார்க்கும்போது எனக்கு வந்து டென்ஷன் ஆகுதுங்க எனக்கு. என்னங்க எங்க முட்டிக்கு மேலே எங்க போடுறீங்க? முட்டிக்கு கீழே போடுங்க. முட்டிக்கு கீழே என்னங்க இருக்கு? முட்டிக்கு கீழே என்னங்க இருக்கு? உனக்கு என்ன கவலை? நீ என்ன என் புருஷனா இல்ல என் லவ்வரா? லவ் என்னடா வலிக்குது? ஏங்க நான் ஒரு பொதுமக்கள்ங்க. நான் கேட்கதான் செய்யதான். நாளைக்கு ஒரு பொண்ணு ரோட்ல யாராவது யூடிசிங் பண்றாங்க, அந்த இடத்துல நடந்து போனா நான் சொந்த ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி நான் காப்பாற்ற மாட்டேன். குத்தி அனுப்பி விட்டுருங்க. என்ன குத்து? சும்மா குத்து. ஏங்க குத்து வாங்கினாலும் அந்த பெண்ணை காப்பாத்தி நான் வழி நடத்தி என்னமோ ஏதோ நடத்துவாங்க. ஏங்க குறுக்க பேசாதீங்க. நான் இப்போ ஃப்ளோவில் பேசுறீங்க, ஏங்க குறுக்க பேசுறீங்க? இப்போ இந்த ட்ரெஸ் தாங்க எனக்கு பஞ்சாயத்து. இதுமாதிரி இனிமேல் நீங்க போட மாட்டீங்கன்னு சத்தியம் பண்ணுங்க. உனக்கு எதுக்குடா நான் சத்தியம் பண்ணணும்? உனக்கு எதுக்கு நான் பண்ணணும்? கண்ணை கட்டிக்கிறாங்க. எனக்கு கண்ட கர்மத்தெல்லாம் பார்க்க வேண்டியது. சத்தியமா சொல்றாங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது சூடு சரி சூடு சொரணை மாமா எங்க இருக்கீங்க? எங்கங்க இங்கயா? சூடு சொரணை கொஞ்சமாவது உங்க இருந்தா இந்த மாதிரி துணி போட்டு நீங்க நடமாடுவீங்களா? நாய் பார்த்தா ஓடுமா? உனக்கு இருந்தா நீ இப்படி ஒரு பொண்ணு கிட்ட வந்து இந்த மனுஷன் நீ கேட்டிருப்பியா? ஃபர்ஸ்ட் சொன்னா தப்புறாங்க மனுஷங்க. புள்ள பத்தான பாரு புள்ள. இந்த மாதிரி புள்ளலாம் அப்ப புள்ளலாம். எந்திரிச்சு பேச வந்துட்டான். ஏங்க திருட்டு போய் நாங்க பேக் எடுக்கிறீங்க. அவன்தானே நீ? என்ன பார்த்து திருட மாதிரி இருக்கீங்க? அவன்தானே ஏவன் திருட்டு பையன் தானே? சுருப்பு எடுத்துன்னு வச்சுக்க. இல்ல ஏங்க கழட்டி போனாங்க. ஏங்க எதுக்கு எடுத்தாலும் பதறீங்க? அங்க கழுவி செருப்பு அழுக்கிறப்ப நீங்க பாருங்களா, செருப்பு அழுக்கா இருக்கு. கழுவிட்டு போலாம். ஏங்க எதே பாருன்னு என்னமே தூக்கி காட்டுறீங்க. ஏங்க எதே பாருன்னு என்னமே தூக்கி காட்டுறீங்க. செருப்புல சாணி தாங்க இருக்கு. அதையாங்க என்ன பார்க்க சொல்றீங்க? கருமம் இந்த மாதிரி கருமத்தெல்லாம் பார்க்கணும். தலையெழுத்தா இல்ல கேக்குறேன், தலையெழுத்தா இல்ல கருமத்தை பார்க்கணும்? நீ தலையெழுத்தா? சனிய மாதிரி எப்ப பார்த்தாலும் பின்னாடியே வர. சனிய மாதிரி பின்னாடியே வரான்? ஆமா, ஒரு ஏதாவது என்ன நிம்மதியா இருக்க விட்டுருக்கியா நீ? நான் என்ன முன்னாடி வரட்டுமா? என்ன பண்ணுவேன்? ஏங்க முன்னாடி தாங்க வரட்டுமான்னு கேட்டா திரும்பி பேசுறீங்களே. கழுத்து உங்களுக்கு கழுத்து திருப்பி விட்டுருவாங்க. இன்னொரு ட்ரெஸ் போட சத்தியம் பண்ணுங்க. இல்ல அறகுறையமா ட்ரெஸ் பண்ண மாட்டேன் சத்தியம் பண்ணுங்க. ஏம்மா தமிழ்நாட்டு மக்களுக்காக சத்தியம் பண்ணுங்க. சொல்லுங்க நீங்க யாரு? சொல்லுங்க நீங்க யாரு? சொல்லுங்க. கொரியால இருந்து வந்தீங்களா? சீனால இருந்து அமெரிக்கால இருந்து வந்தீங்களா? லண்டன்ல இருந்து வந்தீங்களா? தமிழ்நாட்டு கலாச்சாரத்தை கெடுக்க வந்திருக்கீங்க நீங்க. உங்களுக்கு என்னங்க மண்டை இது? என்னங்க மயிர் இது? முடி பேர் மயிர் தான் சொல்லுவாங்க ஊர்ல. அதுக்காக சொல்லுவாங்க. என்ன இது நல்லாதான் இது கருப்பு கலர் ஆண்டவன் கொடுத்துருக்கானே இல்லையா? அது என்னங்க இது ஸ்டைலுங்க? அப்ப இதுவும் ஸ்டைல் தான். இது பார்த்தா ஸ்டைல் மாதிரியே தெரியல. மயில் மாதிரி இருக்கா? காக்கா மாதிரி இருக்கு. மானகட்ட மங்குனி அமைச்சர் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. யார் இந்த ஆண்டியா? என்ன தப்பா சொல்ற? நீ அவங்கள குத்தண்ணா? ஏய் நீ தப்பா பேசுற. அம்மா ஏங்க கொஞ்ச நேரத்துல அடிச்ச வாய் ஒரு பக்கம் கோணிச்சுங்க. இப்பதான் கரெக்டா வந்திருக்கு வாய்ங்க. வேற எதுவும் கோணலங்க, மத்ததெல்லாம் கரெக்டா தாங்க இருக்கு. இதை கொடுக்கல கொஞ்ச நேரம். என்ன பிரச்சனை? நீங்க தாங்க பிரச்சனை. இந்த மாதிரி துணி போடாதீங்க. எனக்கு பிடிக்க மாட்டேன். போடுவேன் இருப்போம். உனக்கு என்ன? நீங்க போடுறதும் போடாம இருக்கு தங்களும். அது இது எனக்கு எந்த ஆட்சேபம் இல்லை. நீ பாக்காத எங்க போடணுமோ அங்கதாங்க போடணும். நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல அது ராங்கா விழுந்தது.
எங்க நான் ட்ரெஸ் உடம்புல தானே போட்டிருக்கேன். அப்படி இல்லைங்க, நீங்க தனியா ரூம்ல போட்டா பிரச்சனை இல்லை, பப்ளிக் பிளேஸ்ல போட்டா தப்புங்க. நீ என்ன கேட்ட? உங்க வீட்டுல பிரைவேட் பிளேஸ் இருக்கும், அங்க இருக்கும் போடுங்க. பப்ளிக் பிளேஸ்ல வந்து போட்டா தப்பு தாங்க, அப்படியே தப்புங்க இருக்கு. அவ்வளவுதாங்க நான் சொல்லுவேன். வீட்டு உள்ள எலட்டு பயலே இல்ல நீ என்னங்க எதுக்கு தப்பு பேசுறீங்க? எனக்கு பிடிக்குது உங்களை சுத்தம் அப்படிங்க. எழுதி போங்க. எந்திரிச்சு போ. நீ எந்திரிச்சு போடா. வெண்ணெய் வெண்ணையா? இருக்கட்டுங்க. என்ன ஆனா இருந்தாலும் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப